Okay, we are discussing about the end replication problem. Okay, the lagging strand synthesis is unable to copy the extreme end of the linear chromosome. Okay, lagging strand la extreme end la synthesis பண்ண முடியாது அப்படிதானே சொல்லிட்டு இருக்குது. இப்போ lagging strand and leading strand இது வந்து இங்க பாருங்க 3' to 5' இங்க ஒரு parental strand இருக்கு. அதுக்கு opposite வந்து அதுக்கு complementary strand newly synthesized strand, that is 5' to 3', that is leading strand. There is a no problem, continuous synthesis നടന്നിടും. Okay, and in the parental, the 3' to 5' parental strand oda opposite strand, we know that 5' to 3' direction, that is 5' to 3' direction. So அதோட newly synthesized strand தான் 3' to 5' தான் போகுது, 3' to 5'. ஆனா செல்லில் only the enzyme present for synthesis to 5' to 3' direction, 5' to 3' direction தானே synthesis பண்ணோம். அதெல்லாம் நம்ம முன்னாடி சொல்லி இருந்தது அப்படிதானே. Okay, 5' to 3' direction சொல்லும்போது இந்த you can see that this green color, this is the primer. இங்க primer இட்டு கொடுத்துட்டு இங்க primer போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல synthesis பண்ணியாச்சு. Okay, so 5' to 3' synthesis நடக்கும். அப்புறம் இங்கே ஒரு பிரைமர் கொடுத்தாச்சு, 5' to 3' synthesis நடக்கும். அப்புறம் இங்கே ஒரு பிரைமர் கொடுத்துட்டு 5' to 3' synthesis நடக்கும். இதெல்லாம் வந்து ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிதானே. அப்படியே போயிட்டு இங்க லாஸ்டா வரும்ல இந்த எண்ட் 3' எண்ட்ல. ஓகே, 3' எண்ட்ல இந்த எண்ட்லயும் இப்படி ஒரு பச்சை கலர் இருக்கும்ல, பிரைமர் இருக்கும்ல. ஓகே, அந்த பிரைமரை ரிமூவ் பண்ணாலே இப்படியே ஒரு இந்த பச்சை கலர் இருக்குன்னா இங்க பாரு, இது வந்து 5' எண்ட் தான் இங்க வரும். ஏன்னா இங்க 3' இங்க 5' எண்ட். என்ன பாயிண்ட்னா இங்க ஒரு பிரைமர் இருக்கு, லாஸ்டா இந்த பிரைமர் ரிமூவ் பண்ணியாலே அங்கே ஒரு கேப் இருக்கும். எப்படி இங்க பாருங்க, இப்படி ஒரு கேப் இருக்குல்ல, தெரியுதா 5'ல? Yes sir. ஓகே, இங்க பிரைமர் ரிமூவ் பண்ண கேப் தான் இது. ஓகே, சிந்தசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரைமர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்க ஒரு எண்ட்ல ஒரு 3' ஓவர் ஹேங் வந்துருச்சு. 3' ஓவர் ஹேங்னா அதோட ஆப்போசிட் ஸ்டாண்ட் தான் 3'. 3' இருக்கும், அங்க ஒரு 3' ஓவர் ஹேங் வந்துருச்சு. 3' அதிகமா வந்துருச்சு. 3' பேரண்டல் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் அதிகமா நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கு ஆப்போசிட் வந்து லேகிங் ஸ்டாண்ட்ல இல்ல, இப்படிதான் இருக்கும். புரியுதா? ஓகே ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இது வந்து பேரண்டல் டிஎன்ஏ, இது வந்து ஒரு டிஎன்ஏ. ஓகே, இங்க ரெப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நேர ஏரோ கீழே பாரு, இந்த ரெப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு புது டிஎன்ஏ வந்துருச்சு. இந்த புது டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்டு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டாட்டர் ஸ்ட்ராண்டு. அது வந்து 5' to 3' டைரக்ஷன் நடந்த ஸ்ட்ராண்டு, அதாவது இங்க இருக்கிறது. ஓகே, 5' to 3' சிந்தசிஸ் நடந்த ஸ்ட்ராண்டு தான் இது. அது நோ ப்ராப்ளம், அப்படியே இருக்குது. இங்க அடிக்கடி பிரைமர் இருக்காது, ஒரே ஒரு பிரைமர் தான் இருக்கும். அது இங்க 5' ஆட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி அங்க சிந்தசிஸும் நடக்கும். ஓகே, பிளஸ் இங்க ஒரு பிளஸ் சைன் இருக்குது. இது ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டிஎன்ஏ எப்படி கிடைக்க போறது? இப்படிதானே இருக்கும். அதாவது இந்த லேகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் நடந்தது, இந்த ஸ்ட்ராண்ட், இந்த ஸ்ட்ராண்ட் அப்படியே இங்க வரும். ஓகே, ஓகே, இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ராண்ட் அப்படியே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராண்ட் அப்படியே இங்க வந்துருச்சு. இப்போ ரெண்டு டிஎன்ஏ டாட்டர் மூலிகுலர் கிடைச்சாச்சு. இது வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ்ல வருന്നത്. ஓகே, லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ்ல என்ன எப்படி வருது? இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் பண்ணிட்டு இப்படியே வந்து லாஸ்ட் எண்ட்ல ஒரு பிரைமர் இருக்கு. இந்த பிரைமரை ரிமூவ் பண்ணாலே ஓகே. ஹலோ, பார்க்க முடியுது இல்லையா? ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா அப்ப கேட்டுக்கோ. இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஎன்ஏ இப்படி கிடைச்சிருச்சு.
ஓகே, திஸ் இஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல. இப்படி இனி நெக்ஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ இப்படி இப்படி ஒரு டிஎன்ஏ கிடக்கும்ல. ஓகே, அந்த டிஎன்ஏல எப்படி இருக்குது, பிரைமர் இருக்கும். அந்த லாஸ்ட் பிரைமரை வந்து ரிமூவ் பண்ணிதான் ரிப்பேர் ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட். ஆஃப்டர் ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட் ரிப்பேர் we will get a this type. ஓகே, இது வந்து நோ ப்ராப்ளம். 3' to 5' பேரண்டல் ஸ்ட்ராண்டில் இருக்கும்போது 5' to 3' நடந்த லீடிங் ஸ்ட்ராண்டு. திஸ் இஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது வந்து இதுதான், இந்த ஸ்ட்ராண்டு தான் இது. இங்க இப்படி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லேகிங் ஸ்ட்ராண்டோட இப்படி ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட் ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இங்க பிரைமரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, அப்ப இப்படி வந்து நெக்ஸ்ட் இந்த இது வேற செல், 2 செல்லுல போயிடும்ல. இந்த இந்த டிஎன்ஏ வந்து ஒரு செல்லுல போயிடும், இந்த டிஎன்ஏ வந்து வேற செல்லுல போயிடும். ஓகே, மறுபடியும் ரெப்ளிகேஷன். ஓகே, மறுபடியும் ரெப்ளிகேஷன் நடக்கும் இந்த 2 டிஎன்ஏல. அந்த செல்லு மறுபடியும் டிவைட் பண்ணும்ல, அப்போ மறுபடியும் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஓகேவா? அப்ப இது ரெப்ளிகேட் அகைன் ரெப்ளிகேட் பண்ணும்போது எப்படி கிடைக்கிறது, இந்த டிஎன்ஏல இருக்கிறது. ஓகே, இந்த டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. இது வந்து செப்பரேட் ஆயிட்டு இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராண்ட் செப்பரேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் 3' to 5' டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் செப்பரேஷன் நடந்துட்டு இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டில் 5' to 3' கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடந்துடும். இந்த ஸ்ட்ராண்டில் கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடந்துடும், நோ ப்ராப்ளம். அப்படியே பாரு, நோ ப்ராப்ளம். ஓகே தானே, இந்த டிஎன்ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் என்னது, 5' to 3', 5' to 3'. அப்போ இங்கே எப்படி நடக்கணும், 3' to 5' தானே நடக்கணும், 3' to 5' தான் நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நம்ம அதனை லேகிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம், லேகிங் ஸ்ட்ராண்டு. ஓகே, அந்த டிஎன்ஏல இது நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்படி இப்படி தானே டிஎன்ஏ கிடைக்கும், புது டிஎன்ஏ இப்படி தானே கிடைக்கும், முன்னே சொன்ன மாதிரி. ஓகே, இப்படி ஒரு டிஎன்ஏ கிடைச்சாச்சு. ஓகே, அப்போ இது 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 முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைச்ச 2 டிஎன்ஏ தான் அது. நெக்ஸ்ட் வந்து இப்படி ஃபர்ஸ்ட்ல இப்படியே ப்ராப்ளம் வந்த டிஎன்ஏ நமக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. தட் இஸ் 3' ஓவர் ஹேங் இருக்கிற டிஎன்ஏ ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கு. அப்போ இது வந்து நெக்ஸ்ட் செல்லில் போயிட்டு நெக்ஸ்ட் செல்லு வந்து டிவைட் பண்ணும்போது சொன்ன மாதிரி இங்கேயும் ரெப்ளிகேஷன் நடக்கணும். இங்கேயும் ரெப்ளிகேஷன் நடக்கும்போது எப்படி நடக்க போறது, இது ஓகே. இந்த ரெட் கலர் ஸ்ட்ராண்ட் பாரு, அது ஒரு ஸ்ட்ராண்ட் 3' to 5'. ஓகே, 3' to 5'. அதோட நியூலி சிந்தசைஸ்டு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் எப்படி வரும், 5' to 3'. இந்த ரெட் கலர் 3' to 5'க்கு 5' to 3' புது டாட்டர் மாலிக்யூல் வந்துடணும். ஓகே, அப்போ கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடந்துடும். ஓகே, இந்த 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 ஸ்ட்ராண்டுக்கு கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடந்துடும். ஓகே, அந்த டிஎன்ஏ தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராண்ட், இந்த கிரே கலர் ஸ்ட்ராண்ட், அது வந்து 5' to 3' தான் இருக்குது. சிந்தசிஸ் நடக்கும்போது 3' to 5' நடக்கும். தட் இஸ் லேகிங் ஸ்ட்ராண்டு. அப்படி நடந்தாலே நம்ம சொன்ன மாதிரி எண்டில் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு 3' ஓவர் ஹேங்கோட ஒரு புது டிஎன்ஏ கிடைச்சிருக்கும். இந்த டிஎன்ஏ பாரு, இந்த டிஎன்ஏ பாரு சேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது இங்க பாயிண்ட் என்னன்னா, இங்க ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருக்குல்ல, இங்க இந்த டிஎன்ஏ இது பாரு, இந்த டிஎன்ஏ பாரு, இந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்னதாகி போயிடுச்சு இல்லையா, கட்டாகி போயிடுச்சு இல்லையா. இங்க ஒரு ரெட் லைன் பார்க்க முடியுதா, ரெட் லைன் பார்க்க முடியுதா. அப்ப இங்க கட்டாகி போயிடுச்சு இல்லையா. 2 ஜெனரேஷன் முடியும் போதேக்கும் டிஎன்ஏ இப்படி சின்னதாகி போச்சு. தட் இஸ் த ஷார்டனிங் ஆஃப் த டிஎன்ஏ. ஓகே, ஷார்டனிங் ஆஃப் த டிஎன்ஏ. அப்படி ஷார்ட் ஆகக்கூடாது. இப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 2 ஜெனரேஷன் முடியும் போது இப்படி இவ்வளவு இங்க வந்துடும், மறுபடியும் இங்கே வந்துடும், மறுபடியும் வந்து இங்கே வந்துடும். அப்படி டிஎன்ஏ இல்லாம ஆயிப்போம்ல. தட் இஸ் த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம். புரியுதா, எப்படி இந்த ஷார்டனிங் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுதா?
ஹலோ, எல்லாருக்குமே புரிஞ்சதா? ஹலோ, Yes, sir. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இது நிதானமா பார்த்தா போதும். எப்படியா இருந்தாலும் இப்படி லேகிங் ஸ்டாண்ட்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பா ஆஃப்டர் செவரல் ஜெனரேஷன் அவர் டிஎன்ஏ வில் பி ஷார்ட் ஆகி போகும். அப்படி ஆகக்கூடாது. ஓகே, தட் இஸ் எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்றது லீனியர் குரோமோசோமில். ஓகே ஓகே, so lagging strand synthesis is unable to copy the extreme end of linear chromosome. Synthesize பண்ண முடியாது நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, that point is clear. லீடிங் ஸ்டாண்டில்னா ஒரு சிங்கிள் இன்டர்னல் ஆர்என்ஏ பிரைமர் மட்டும்தான் வேணும். ஒரே ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இருந்தாலே அதுக்கு வந்து சிந்தசைஸ் இனிஷியேட் பண்ணிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ண முடியும். that can be extended to the extreme 5' terminus of its template. Okay, okay, next லாகிங் ஸ்டாண்ட் தான் நம்ம பிரச்சனை சொன்னது. எல்லா சிந்தசிஸும் லாகிங் ஸ்டாண்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஷார்ட் ரீஜியன் வரும். நம்ம இப்ப சொன்ன ஷார்ட் ரீஜியன் தான் அது. ஓகே, that is unreplicated single strand DNA at the end of the chromosome. ரெப்ளிகேட் பண்ணாம இருக்கன சிங்கிள் ஸ்டாண்டா டிஎன்ஏ இருக்கும். ஓகே, the size of the RNA primer, இந்த RNA பிரைமரோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அந்த சைஸ்ல சிந்தசைஸ் பண்ணாம ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அங்கே இருக்கும். ஓகே, அப்ப இப்படி ஷார்ட்டனிங் நடந்தாலே என்னது நெக்ஸ்ட் 2 ஜெனரேஷன்ல போதைக்கும் நம்ம டிஎன்ஏ சின்னதாய் மாறிடும். ஓகே, after next round of replication occurs both strand of the daughter molecule would be shorter. Okay, அந்த பிக்சர்ல சொன்ன மாதிரி ஷார்ட்டர் ஆகி போகும். Okay, to solve this problem some organism use protein instead of RNA primer. Okay, RNA primer இருக்கிறதுனால தானே அப்படி ஒரு ஷார்ட்டனிங் வருது. அந்த RNA primer லாஸ்ட் RNA primer ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஷார்ட்டனிங் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சில ஆர்கானிசம் சம் டைப் ஆஃப் ஆர்கானிசம் யூஸ் புரோட்டீனை யூஸ் பண்றது. ஓகே, புரோட்டீனை யூஸ் பண்ணது இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்என்ஏ பிரைமருக்கு பதிலா புரோட்டீன் யூஸ் பண்ணது. ஓகே, பட் மோஸ்ட் யூகாரியோட்டிக் செல் யூஸ் த என்சைம் டீலோமரேஸ் என்சைம். ஓகே, important point, that is telomerase enzyme. Most eukaryotic cell use telomerase enzyme for solve this end replication problem. Okay, okay, clear. This is the protein priming as a solution of the end replication problem. Some organism are used for the protein for this end replication problem. அது ஆர்என்ஏ பிரைமருக்கு பதிலா அங்கே ஒரு புரோட்டீன் தான் யூஸ் பண்ணும். பிரைமருக்கு பதிலா அங்கே ஒரு புரோட்டீன் யூஸ் பண்ணிட்டு இந்த 3' OHல சிந்தசைஸ் பண்ணுவாரு. இங்க ஒரு புரோட்டீன் இருக்கு, இங்க ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன்ல ஃப்ரீ OH எண்ட் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரீ OH எண்ட் வச்சுட்டு டிஎன்ஏ சிந்தசைஸ் முடிச்சிடும். ஓகே, a protein provide a primary hydroxyl group to initiate DNA synthesis. இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ்ல ரெப்ளிகேஷன்ல எதுக்கு பிரைமர் யூஸ் பண்றது? ஓகே, ஒரு 3' ஹைட்ராக்சில் குரூப் கொடுக்கறதுக்கு தானே இந்த பிரைமரோட யூஸ், அதோட ஜோப் அதுதானே. அந்த 3' OH கொடுக்கறது இங்க புரோட்டீன். ஓகே, அது மட்டும்தான். ஜஸ்ட் புரோட்டீனும் யூஸ் பண்றதுன்னு தெரியறதுக்கு எடுத்தது இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இதுதான் டீலோமரேஸ். மோஸ்ட் யூகாரியோட்டிக் செல்லுல என்ன என்சைம் யூஸ் பண்றது? டீலோமரேஸ் என்சைம் ஃபார் த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம். எண்ட் ரெப்ளிகேஷன்ல ஒரு என்சைம் யூஸ் பண்ணது
அதுதான் அந்த என்சைமோட பேரு தான் டீலோமரேஸ் என்சைம். ஓகே, இட்ஸ் a DNA polymerase that does not require an exogenous template. இது ஒரு DNA polymerase தான், ஆனா இதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் தேவையில்லை. DNA சிந்தசைஸ் பண்றதுக்கு there is no need to template. நம்ம சாதாரண இந்த டிஎன்ஏ பாலிமரைஸுக்கு டெம்ப்ளேட் வேணும்ல டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்றதுக்கு, அப்படிதானே? டிஎன்ஏ பாலிமரைஸுக்கு Yes, sir. டெம்ப்ளேட் மீன்ஸ் ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட், அந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ல என்ன சீக்வன்ஸ் இருக்கு அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா சீக்வன்ஸ், அப்படிதானே சிந்தசைஸ் நடக்கிறது. ஆனா இந்த டீலோமரைஸுக்கு வந்து அப்படி ஒரு டெம்ப்ளேட் தேவையில்லை. டெம்ப்ளேட் இல்லாம சிந்தசைஸ் பண்ணுவாரு. ஓகே, இது வந்து ஒரு ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் தான். Telomerase enzyme is a ribonucleoprotein. It contain both protein subunit and RNA component. இதுக்கு வந்து ஒரு protein subunit இருக்கும், ஒரு RNA component இருக்கும். ஓகே, டீலோமரேஸ் என்சைமுக்கு ஒரு புரோட்டீன் சப்யூனிட் இருக்குது, ஒரு RNA கம்போனன்ட் இருக்குது. அதனால நம்ம இதனை என்ன கூப்பிடுது? ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். ஓகே, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, புரோட்டீன் இருக்கு, அதனால ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். This is the example of ribonucleoprotein. Okay, it acted to extend the 3' end of its DNA substrate. 3' end extend பண்றதுக்கு தான் இது ஆக்ட் பண்றது. ஓகே, 3' end extend பண்றதுக்கு இது ஆக்ட் பண்றது. எனி டவுட்? 3' end ஆக்ட் பண்றதுக்கா இதை யூஸ் பண்றது. ஓகே, நம்ம சொன்னேன் ஆல்ரெடி, இங்கே சொன்னேன், இங்க பாரு 3' ஓவர் ஹேங் தான் வரும்ல, 3' ஓவர் ஹேங் வரும்ல, அங்க நியூக்ளியோடைடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இது யூஸ் பண்றது. ஓகே 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 இங்க ஒரு 3' ஓவர் ஹேங் வந்திருக்குல்ல, இந்த டீலோமரேஸ் வந்து இந்த 3' ஓவர் ஹேங்ல அப்படியே நியூக்ளியோடைடு ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. ஓகே, அப்படியே நியூக்ளியோடைடு ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. ஓகே, 3' எண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, நியூக்ளியோடைடு ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. ஓகே, Sir. ஓகே, புரியலையா? என்னது? சார் டீலோமரேஸ் வந்துட்டு லாகிங் ஸ்டாண்ட்ல மட்டும் தானங்க சார் ஆட் பண்ணும்? டீலோமரேஸ் வந்துட்டு லாகிங் ஸ்டாண்டில் மட்டும்தான் ஆட் பண்ணுமான்னு கேக்குறியா? சார் அது இப்ப வந்த டவுட்டா, இல்லைன்னா முன்னாடி நீங்க படிச்சதா, இல்லைன்னா நான் இப்ப சொல்லும் போது வந்த டவுட்டா, இல்ல முன்னாடி அப்படி படிச்சு வச்சிருக்கா? சார் இப்ப வந்த டவுட். ஓகே ஓகே, இல்ல ஆட் பண்றது நம்ம சொல்லவே இல்லை. மீன்ஸ் லாகிங் ஸ்டாண்டிலே ஆட் பண்ணாது. டீலோமரேஸ் என்சைம் வந்து லாகிங் ஸ்டாண்டில் ஆட் பண்ணாது. ஓகேவா? இப்ப இங்க தானே நான் சொன்னேன், இந்த 3' தானே சொன்னேன். இந்த 3'னா இது பேரண்டல் ஸ்டாண்ட் தானே இது. ஓகே Yes, sir. ஓகே, பேரண்டல் ஸ்டாண்ட் தானே இது, 5' to 3'. ஓகே, இந்த Sir. பேரண்டல் ஸ்டாண்ட்ல தான் யார் ஆட் பண்றது? டீலோமரேஸ் என்சைம் இப்படியே ஆட் பண்ணும். ஓகே, கிளியர்? ஓகே, கிளியர் தானே? It acts to extend the 3' end of its DNA substrate. 3' எண்ட்ல தான் ஆட் பண்ணும். 3' எண்ட் வந்து பேரண்டல் ஸ்டாண்டில் தான் வரும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இந்த 5' எண்ட் வரும். அந்த 5' எண்ட் எதுல வரும்? லாகிங் ஸ்டாண்டில் வரும். லாகிங் ஸ்டாண்டோட டெம்ப்ளேட்ல தான் டீலோமரேஸ் என்சைம் நியூக்ளியோடைடு ஆட் பண்றது. ஓகே ஓகே சார். ஓகே, இதுக்கு வந்து டெம்ப்ளேட் தேவையில்லைன்னு சொன்னேன். ஓகே, இதுல தான் ஆட் பண்றது, இதுல ஆட் பண்றதுக்கு அதுக்கு டெம்ப்ளேட்டே இல்லையே. வாட் த பாயிண்ட்? எஸ் சார். இந்த ஸ்டாண்ட், இந்த 3' ஸ்டாண்ட்ல ஆட் பண்றதுக்கு அவருக்கு டெம்ப்ளேட்டே இல்ல. இப்படி ஒரு ஸ்டாண்டு. ஓகே, திஸ் இஸ் லாகிங் ஸ்டாண்டு. லாகிங் ஸ்டாண்ட் வந்து 3' to 3' to 5' தான் வரும். ஓகே,
ஆனா இது வந்து அதோட டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. ஓகே 5' to 3' தானே, ஓகே தானே, 5' to 3' தானே, அதோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து 5' to 3'. ஓகே இங்கே தான் நம்ம சொன்ன கேப். ஓகே இங்க லாகிங் ஸ்டாண்டில் ப்ரைமர் இங்கே இருந்தது, ஆனால் ப்ரைமர் இங்கே இருந்து கட் பண்ணி எடுத்துச்சு, ப்ரைமர் ரிப்பேர் நடந்தாச்சு. இங்கே இப்போ ப்ரைமர் இல்லை, ஆனால் அங்கே நியூக்ளியோடைடு இல்லை. இங்கே நம்ம சொன்ன மாதிரி இந்த பேரண்ட் ஸ்டாண்டு வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஆகி போயிடுச்சு. சிங்கிள் ஸ்டாண்டு பேரண்ட் ஸ்டாண்ட் ஆகி போச்சு. அப்போ நம்ம டீலோமரேஸ் என்சைம் எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னேன், 3' எண்ட் ஆஃப் த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இங்கே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த என்சைமுக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்டே இல்ல, இங்க தானே ஆட் பண்ணணும், இங்க தானே ஆட் பண்ணணும், இதுதானே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணி போகணும்ல. இப்படி ஆட் பண்ணி போகணும்னா இங்க எல்லாம் எம்டி தானே, இங்க ஒரு ஸ்டாண்ட் இல்ல, இங்க ஒன்றும் ஸ்டாண்ட் இல்ல, டெம்ப்ளேட் ஸ்டாண்டே இல்ல. அதனாலதான் இந்த என்சைமுக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தேவையில்லை. ஓகே அது ஓகே சார். எப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே there is no need டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அங்க தேவையில்லை. ஓகே RNA component of the telomerase. இங்க பாரு, direct the addition of new DNTPS instead the RNA component of telomerase serves the template for adding the telomeric sequence to the 3' terminals at the end of the chromosome. இது என்ன சொல்லியிருக்கு, இது does not need exogenous DNA template need இருக்காது. அதுக்கு வந்து இந்த என்சைமிலேயே ஒரு RNA component இருக்குது. ஓகே இந்த டீலோமரேஸ் என்சைமிலே ஒரு RNA கம்போனன்ட் இருக்குது. இந்த RNA கம்போனன்ட் ആണ് என்ன ஆக்ட் பண்றது, ஒரு டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்றது. டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ணிட்டு இந்த என்சைம் சிந்தசைஸ் பண்றது. சோ இந்த டீலோமரேஸ் என்சைம் contain RNA component of telomerase. Okay, RNA component of the telomerase serves the template for adding the telomeric sequence to the 3' terminus at the end of the chromosome. Okay. Okay, RNA component of the enzyme, that is telomerase RNA தான் சொல்லும். நம்ம சொன்னது ஒரு RNA component இருக்கு. எதுக்கு இருக்குது, இந்த telomerase enzymeக்கு ஒரு RNA component இருக்குது. சிம்பிள். அந்த RNA componentக்கு என்ன பேரு, telomerase RNA. அதுக்கு தான் நம்ம ter sequence சொல்லும். ஓகே ter sequence. This is the RNA component of the telomerase enzyme, that is telomerase RNA or ter. ஹியூமன்ல பார்த்தாலே இந்த டர்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ் தி சீக்வன்ஸ் இஸ் 5' அடினின் அண்ட் யுராசில் சைட்டோசின் இப்படிதான் இருக்கும். இங்க பாரு, டீக்கு பதிலா என்ன யூ வந்திருக்கு RNAல, அப்படிதானே வரும். இதுதான் ஹியூமன்ஸோட டீலோமரேஸ் சீக்வன்ஸ் தான் இது. ஓகே AUCCC. ஓகே 1 3 6 2 4. ஓகே AUCCC ட்ரிபிள் சி. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணும், AUCCC அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகே this is the ter sequence of the telomerase enzyme. ஓகே அப்போ இது வந்து நம்ம சொன்னது ரைபோ நியூக்ளியர் புரோட்டீன் தான் சொன்னது. ஒன் ஆஃப் த புரோட்டீன் சப் யூனிட் டீலோமரேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். டீலோமரேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், தட் இஸ் டர்ட். இது வந்து டீலோமரேஸ் என்சைமில் இருக்கிற புரோட்டீன் பார்ட், இது வந்து RNA பார்ட். அதனாலதான் இது ரைபோ நியூக்ளியர் புரோட்டீன் ஆகுது. ஓகே இந்த டர்ட் தான் DNA பாலிமரைஸ், சாரி இந்த என்சைமில் பாலிமரைஸா ஆக்ட் பண்றது. ஓகே இந்த DNA பாலிமரைஸ், that is இந்த சீக்வன்ஸ் டர்ட் மீன்ஸ் RNA, சாரி டீலோமரேஸ் என்சைமில் இருக்குன்னா புரோட்டீன் சப் யூனிட். ஓகே அது என்ன ஆக்ட் பண்ணும், ஒரு DNA பாலிமரைஸா ஆக்ட் பண்ணும். அதுதான் பாலிமரைஸ் நடத்துறது. அந்த பாலிமரைஸ் நடத்துறது யாரை வச்சு, அதே என்சைமில் இருக்கணும், இந்த சேம் என்சைமில் இருக்கணும் RNA கம்போனன்ட்
ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுதான் அது சிந்தசைஸ் பண்றது. அவ்வளவுதான். 2 சீக்வன்ஸ் இருக்கு, டெர்ரு அண்ட் டெர்ட். டெர் வந்து ஆர்என்ஏ காம்போனன்ட், அதுதான் டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெர்ட். டெர்ட் தான் டிஎன்ஏ பாலிமரைஸா ஆக்ட் பண்றது. இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து இந்த டெர் சீக்வன்ஸ் வச்சுட்டு டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணிடும். ஓகே ஓகே, அப்போ ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேசஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸின் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது டீலோமரைஸ் என்சைம். ஓகே, ஆர்என்ஏ டெம்ப்ளேட் தான் அது யூஸ் பண்றது எதுக்கு, டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்றதுக்கு. ஓகே, யூஸ்வலா எப்படி நடக்கும், டிஎன்ஏல இருந்து தான் ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணும். தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், சென்ட்ரல் டாக்மா. ஓகே, ஃப்ரம் த டிஎன்ஏ after transcription we will get a messenger RNA, DNA to RNA, DNA to RNA. அப்படிதான் யூஸ்வலா சிந்தசைஸ் நடக்கிறது. இங்க என்ன நடந்துருச்சு, RNA to DNA, RNA ல இருந்து DNA ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, என்ன சொல்லியிருக்கு, ஒண்ணுமே சொல்லல. டீலோமரேஸ் என்சைம், திஸ் இஸ் ஃபார் த எண்ட் ரெப்ளிகேஷன். எண்ட் ரெப்ளிகேஷன்ல ஹியூமன்ஸ்ல ஒரு டீலோமரேஸ் என்சைம் இருக்கு. அந்த டீலோமரேஸ் என்சைம் வந்து லாகிங் ஸ்ட்ராண்டோட டெம்ப்ளேட், லாகிங் ஸ்ட்ராண்டோட டெம்ப்ளேட்ல ஒரு 3' ஓவர் ஹேங் இருக்கும். அந்த ஓவர் ஹேங்ல டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்றதுக்கு, அந்த ஓவர் ஹேங்ல சிந்தசிஸ் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு சிந்தசிஸ் கண்டினியூ பண்றதுக்கு அங்கே ஒரு என்சைம். ஓகே, இந்த என்சைமுக்கு வந்து டெம்ப்ளேட் ஒன்றும் வேண்டாம், அது அப்படியே தனியா சிந்தசைஸ் பண்ணும். எப்படி அப்படி சிந்தசைஸ் பண்ணுன்னா, இந்த என்சைம்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அது ஆர்என்ஏ காம்போனன்ட். திஸ் இஸ் a ribonucleoprotein. ஓகே, ribonucleoprotein மீன்ஸ் அங்கே ஆர்என்ஏ இருக்கும், ஒரு புரோட்டீன் சப் யூனிட் இருக்கும். இந்த என்சைமுக்கு புரோட்டீன் பார்ட் இருக்கும், ஆர்என்ஏ பார்ட் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ல இருக்கிற ஆர்என்ஏ பார்ட் தான் டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்றது. அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு அந்த அதே புரோட்டீன்ல இருக்குன்னா அதே என்சைமில் இருக்குன்னா புரோட்டீன் சப் யூனிட் வந்து டிஎன்ஏ சிந்தசைஸ் நடத்துறது. அவ்வளவுதான். அதோட சீக்வன்ஸ் வந்தது AAU CCC, AAU CCCC. ஓகே, அப்போ டிஎன்ஏல எப்படி சிந்தசைஸ் நடக்கும், ஹலோ யார் இருக்கு, புரியுதா? Yes. ஹலோ, ஓகே தானே? இது இந்த புரிஞ்சுதா இது? This is the sequence present in the telomerase enzyme. அப்ப சிந்தசைஸ் நடக்கிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், இந்த சீக்வன்ஸ் வச்சுட்டு தான் சிந்தசைஸ் நடக்கிறது. இந்த சீக்வன்ஸ் வச்சு, இந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸ் வச்சுட்டு டிஎன்ஏ புது டிஎன்ஏல அந்த 3' எண்ட்ல கண்டினியூ பண்ணும் சிந்தசிஸ். அந்த சிந்தசிஸ் நடக்கும்போது அங்க எப்படி வரும் சீக்வன்ஸ், டிஎன்ஏல இருக்கிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், யார் சொல்ல முடியும்? anyone can try. T என்னது, பிபியா? T டிடி. A ஓகே G G ஓகே G. ஓகே ஓகே, யார் அது? அபிநயா. ஓகே, next it has the ability to displace its RNA template from the DNA product to allow repeated rounds of template directed synthesis, RNA DNA helicase activity. So next point is the telomerase enzyme have a
RNA DNA ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. RNA DNA ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்றேன். It has the ability to displace its RNA template. அதுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது? To displace its RNA template from the DNA product. இப்போ ஓகே, டிஎன்ஏல போய் பைண்ட் பண்ணிட்டு தான் சிந்தசைஸ் பண்றது. ஓகே, அது 1 மினிட் தான். ஓகே, இதுதான் நம்ம டீலோமரேஸ் என்சைம். டீலோமரேஸ். ஓகே, டீலோமரேஸ் RNA இங்க இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் 5' to 3' டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. ஓகே, அப்படியே டெம்ப்ளேட் ஸ்டாண்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு இங்க சிந்தசைஸ் பண்ணியாச்சு. ஓகே, TTA G வரைக்கும் சிந்தசைஸ் பண்ணியாச்சு. கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, டி வரைக்கும் சிந்தசிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, இங்க இருந்து டிஸ்பிளேஸ் மீன்ஸ் இங்க பாண்ட் எல்லாம் ஃபார்ம் செய்து இப்ப இப்படி உட்கார்ந்துருக்கும். ஆனா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து டிஸ்பிளேஸ் ஆயிட்டு மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரும் இந்த என்சைம். ஓகே, மறுபடியும் மீதி இருக்கணும் ஜி சிந்தசிஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது TTAG. ஓகே, மறுபடியும் இங்க இருந்து எடுத்துட்டு அப்படியே சிந்தசைஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சிந்தசிஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஓகே, அப்படியே இது வந்து லாங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இது சொன்னேன்னா இங்க நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? RNA DNA ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னல இந்த பாலிமரைஸ் என்சைமுக்கு. இந்த ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனாலதான் இங்கேருந்து இது டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் முன்னாடி போய் உட்கார்ந்து மறுபடியும் சிந்தசைஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கேருந்து பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சிந்தசைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார்ந்து அங்கே சிந்தசிஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த RNA DNA ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீலோமரேஸ் ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட் டு டைரக்ட் நியூக்ளியோடைட் அடிஷன் கேன் ஓன்லி எக்ஸ்டெண்ட் 3' end. ஓகே, ஓன்லி எக்ஸ்டெண்ட் 3' end. அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு. 3' எண்டில் தான் இந்த டீலோமரேஸ் எண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும். 3' தான் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, டீலோமரேஸ் சால்வ் வித் எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் பை எக்ஸ்டெண்ட் டு 3' end ஆஃப் த குரோமோசோம். இந்த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் எப்படி டீலோமரேஸ் என்சைம் சால்வ் பண்றதுன்னா இந்த 3' வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்றது. ஓகே, கிளியர். ஓகே, இது பார்த்தா கரெக்டா தெரியும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த 3' end ஆஃப் த டீலோமியர். ஓகே, நம்ம குரோமோசோமோட எண்டினை விളിക്കുന്ന பேரு தான் எண்டினை நம்ம we can call it as a telomere. என்ன சொல்றது? டீலோமர். ஓகே, டீலோமர். இந்த எண்டினை நம்ம டீலோமர் தான் கூப்பிடும். ஓகே, லீனியர் குரோமோசோமில எண்டினை வந்து டீலோமர்னு கூப்பிடும். அதனாலதான் இந்த டீலோமர் எக்ஸ்டெண்ட் பண்றது என்சைமுக்கு டீலோமரேஸ் பேர் வந்தது. ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த 3' end ஆஃப் த டீலோமர். இந்த 3' end இங்க இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த 3' end ஆஃப் த டீலோமர். திஸ் இஸ் த டீலோமர். நம்ம எண்டினை நம்ம என்ன கூப்பிடும்? டீலோமர்னு கூப்பிடும். by telomerase solve the end replication problem. இந்த 3' end இந்த டீலோமரோட 3' end எக்ஸ்டெண்ட் பண்றது டீலோமரேஸ் என்சைம் தான். ஓகே, only direct the 3' end of the telomere. இது ரெண்டும் டீலோமர். இந்த 3' இந்த 5' டீலோமர் தான் கூப்பிடும். ஆனா only telomerase enzyme extend the 3' end of the template strand. Okay, எப்படி synthesize பண்றது? providing an additional template for lagging strand DNA synthesis. Both end of the chromosome are extended. Okay, next நம்ம சொல்லல. Okay, நம்ம சொன்ன மாதிரி okay, telomerase extend end of 3' end of the telomere. Okay, 3' end நல்லா extend பண்ணியாச்சு. யாரு? telomerase exam.
enzyme. Okay, addition அது இங்க இப்படி இந்த எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் ஓகே ஆல்ரெடி இங்க 3' எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் மறுபடியும் நடக்கணும்ல. அதுக்கு வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிசிங் மெஷினரி தான் வரும். இதுவரைக்கும் லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இங்கேதான் லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் முன்னாடி யாரு டவுட் கேட்டது, சார் டீலோமரேஸ் வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட்ல தானே ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல. இல்ல லாகிங் ஸ்ட்ராண்டில் ஆட் பண்ணாது. ஓகே, லாகிங் ஸ்ட்ராண்டோட டெம்ப்ளேட்ல ஆட் பண்ணும். நிறைய நியூக்ளியோடைடு ஆட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் லெங்த் ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் மெஷினரி வந்துட்டு முன்னாடி பண்ண மாதிரியே இதான் பிரைமர் இங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் பண்ணியாச்சு. அப்படியே 2 ஸ்ட்ராண்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நீளமா போயிடும். நிறைய லெங்தா டீலோமரேஸ் என்சைம் சிந்தசைஸ் பண்ணிடும். அப்படி பண்ணிட்டாலும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இதே ப்ராப்ளம் வந்துடும். இங்க ஒரு 3' ஓவர்ஹாங் வந்துருச்சா, 3' ஓவர்ஹாங் வந்துருச்சா. ஆனா என்ன ப்ராப்ளம், ஓகே 3' ஓவர்ஹாங் வந்தாலும் இங்க 3' ஓவர்ஹாங்க்கு அப்புறம் எல்லாம் இங்க சிங்கிள் ஸ்டாண்ட். ஓகே 3' சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா அங்க என்ன சீக்வன்ஸ் இருக்கும், டீலோமரேஸ் சீக்வன்ஸ் தானே இருக்கும். டீலோமரேஸ் சிந்தசைஸ் பண்ண டிஎன்ஏ தானே இது. அப்ப இங்க எல்லாம் என்ன சீக்வன்ஸ் இருக்கும், அந்த AATGGGயா அதுதானே இருக்கும். ஓகே, இது மொத்தமா அப்படியே ஃபுல்லா பார்த்தாலும் டீலோமரேஸ் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்படியே கட் ஆகுறதுக்கு நம்ம சும்மா ஆட் பண்ணதான் சீக்வன்ஸ் தான் அது. ஓகே, அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஎன்ஏ ஷார்ட்டனிங் நடந்தாலும் இங்க வரைக்கும் வராது. நிறைய டீலோமரேஸ் என்சைம் ஆட் பண்ணும். ஓகே, ஆனா ஆஃப்டர் செவரல் இயர்ஸ்ல நமக்கு வந்துட்டு இந்த டிஎன்ஏட ஷார்ட்டனிங், இந்த டீலோமரேஸ் சீக்வன்ஸோட ஷார்ட்டனிங் நடக்கும். ஓகே, இங்க எல்லாம் டீலோமரேஸ் சீக்வன்ஸ் தான் இருக்கும். இப்போ டீலோமரேஸ் சீக்வன்ஸோட ஷார்ட்டனிங் நடக்கும். அதனாலதான் நமக்கு ஏஜிங் நடக்குது. புரியுதா, ஏஜ் ஆகும்போது நமக்கு நிறைய மாற்றம் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. இந்த டீலோமரேஸ் லெங்த் டிக்ரீஸ் ஆகுறதுனாலதான். ஓகே, ஓகே 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 நெக்ஸ்ட் இது இப்போ வந்து படிச்சு பாரு எல்லா பாயிண்ட்டுமே. Telomerase is a novel DNA polymerase that does not require an exogenous template. Okay, அதுக்கு template தேவையில்லை. Enzyme that include multiple protein subunit, நிறைய protein subunit இருக்கும், RNA component இருக்கும். அதனால it is called ribonucleoprotein. It acts to extend the 3' end of its DNA substrate. 3' end extend பண்றதுக்கு தான் இது ஆக்ட் பண்றது. ஓகே, next it does not need an exogenous template, already சொல்லிருக்கு, to direct the addition of new nucleotide, deoxyribonucleotide triphosphate. அதாவது புதுசா நியூக்ளியோடைடு ஆட் பண்றதுக்கு இதுக்கு வந்து டெம்ப்ளேட் தேவையில்லை. இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலா இது RNA component of the telomerase. RNA component of telomerase serve as the template. RNA component of the telomerase ஒரு டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ணுது. இதுக்கு ஃபார் ஆடிங் த டீலோமரிக் சீக்வென்ஸ் டு த 3' terminus at the end of the chromosome. Okay, and this RNA component of the enzyme, that is telomerase RNA, that is TER. Okay, in the TER sequence in human பார்த்தாலே AAUCCC. Okay, and the next one is the protein subunit of the telomerase enzyme, that is telomerase reverse transcriptase. TERT. Okay, reverse transcriptase. Okay, DNA from the RNA, DNA synthesized from the RNA, so it's a reverse transcriptase.
ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டிஎன்ஏல பைண்ட் பண்ணி ஆர்என்ஏ டெம்ப்ளேட் ஆக்ட் பண்ணி ஓகே டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து ரிமூவ் ஆகி நெக்ஸ்ட் இடத்துல போய் உட்கார்ந்து நெக்ஸ்ட் சிந்தசைஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அப்படியே ரிமூவ் அண்ட் பைண்டிங் இந்த ரிமூவ் பண்றதுக்கு என்னது நம்ம டிஎன்ஏ பாலிமரைஸ் சாரி இந்த டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் எல்லாம் பண்றது போண்டுக்கு கிளீவ் பண்ணி ஸ்ட்ராண்டை செப்பரேட் பண்ணது இல்லையா, அந்த மாதிரியே செப்பரேஷன் இங்கேயும் நடக்கணும். யார் செப்பரேட் ஆகுது? ஆர்என்ஏ டெம்ப்ளேட். ஆர்என்ஏ தானே இங்க டெம்ப்ளேட் ஆக்ட் பண்றது. அந்த ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டும் இந்த டிஎன்ஏ ப்ராடக்ட்டும். ஸோ this is also called RNA DNA helicase activity. Not called also have the ability to RNA DNA helicase activity. Okay, this is the RNA part of the enzyme. AAUUCCC. This is the DNA. இங்க ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ பாண்டிங் வந்துருச்சு. இங்க சிந்தசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணணும். இடத்தை டிரான்ஸ்லோகேட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார்ந்துதான் மறுபடியும் சிந்தசைஸ் நடக்கணும். அப்ப இங்க ஒரு ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி நடக்கணும்ல, அந்த ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி தான் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, கிளியர்? டீலோமரேஸ் require a template to direct nucleotide addition can only extend the 3' end of the DNA. ஓகே, நம்ம டிஎன்ஏ பாலிமரைஸ் என்ன வேணும்? 3' வேணும்ல. ஓகே, same as that the telomerase require a template to direct nucleotide addition can only extend to the 3' end of the DNA. Okay, telomerase solve the replication problem by extending the 3' end of the. Okay, இதெல்லாம் இந்த பிக்சர் எல்லாம் ஒரே மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்குது. இப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 3' ஓவர்ஹேங் என்ன, எப்படி டீலோமரைஸ் எங்க சிந்தசிஸ் பண்ணது, இந்த டீலோமரைஸ் யாரு, அது எதுக்கு சிந்தசைஸ் பண்றது, இதனால அங்க ஒரு 3' ஓவர்ஹேங் வருது, இந்த டீலோமரைஸ் என்சைம் வந்து எந்த ஸ்டாண்ட்ல சிந்தசைஸ் பண்றது, மீன்ஸ் லேகிங் ஸ்டாண்ட்லயா இல்லைன்னா லேகிங் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட்லயா, அதுக்கப்புறம் லேகிங் ஸ்டாண்ட் எப்படி சிந்தசைஸ் ஆகுறது. ஆல் கான்செப்ட் ஆர் கிளியர்? ஹலோ? எஸ் சார். எஸ் சார். ஓகே, தர்ஷினி கிளியர் தானே? எஸ் சார். எஸ் சார். ஷாலினி எஸ் சார். எஸ் கிளியரா? சார், கிளியர் சார். ஓகே, உங்களுக்கு எல்லாருமே ஓகே கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் ஓகே கிளியர்னு சொல்லணும். ஓகேவா? எனி டவுட் இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். ஏன் சார் அப்படி வருது இப்படி வருது, நோ ப்ராப்ளம். ஓகே, சுதீப்தி கிளியர் தானே? ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீலோமரிக் பைண்டிங் புரோட்டீன் ரெகுலேட்டட் டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டீலோமரேட் லெங்த். டீலோமர் எண்டில் சீக்வன்ஸில் தான், அந்த சீக்வன்ஸில் தான் நம்ம டீலோமர் என்று கூப்பிடும். அந்த டீலோமரில் பைண்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஓகே, there is a different type of protein to bind the telomer sequence that regulate telomerase activity and telomer length. அது வந்து telomerase நம்ம என்சைம் இருக்குல்ல, டீலோமர் சீக்வன்ஸ் ஆட் பண்ண என்சைம் தான் டீலோமரேஸ் என்சைம். இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன என்சைம் தான் டீலோமரேஸ் என்சைம். அந்த என்சைம் வந்துட்டு அந்த என்சைமுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்ல, ஆக்டிவேஷன் இருக்கும்ல, அது எப்படி எவ்வளோ ஆட் பண்ணணும்? இப்போ ஒரு 1000 பேஸ் பேரா இல்லைன்னா 10,000
ஒரு அதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் இல்லைன்னு அதை ஆட் பண்ணிட்டே போயிடும்ல. டிஎனோட லெங்த் அதிகமா நிறைய வந்துடும்ல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் வேணும். டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி அப்படியே ஆட் பண்ணி இது அப்படியே கண்டினியூஸா போனா எப்படி இருக்கும்? ஸோ அதை என்ன சொல்ல வரேன்னா, இது ரெகுலேட் பண்ணணும். இந்த டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணணும். ஓகே. ஸோ அங்க for the regulation of the telomerase activity and telomere length, there is a telomere binding protein. Okay. Protein bound to the double strand region of the telomere regulate telomere length. Okay. Protein bound to the double strand region of the telomere regulate the telomere length. Okay. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு, நமக்கு தெரியும் இது வந்து டீலோமியர் சிந்தசிஸ் பண்ணி இதெல்லாம் டீலோமர் சீக்வன்ஸ் நினைச்சுக்கோ. இதொക്കെ டீலோமர் சீக்வன்ஸ். ஓகே. இதெல்லாம் டீலோமர் சீக்வன்ஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏயோட டீலோமர் சீக்வன்ஸ். ஆனா லாஸ்ட் எண்டில் இப்படி இருக்கும். எண்டில் அப்படியே 3' ஓவர் ஹேங்கு அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம ஒரிஜினல் டிஎன்ஏ இங்கே வரைக்கும் தான் இருந்தது. ஓகே. இதெல்லாம் டீலோமர் சீக்வன்ஸ் ஆனே, இதெல்லாம் டீலோமர் சீக்வன்ஸ். ஓகே. ஓகே 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 ஓகே. ஓகே, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, நம்ம டிஎன்ஏ இங்கே முடிஞ்சது. ஓகே, சிந்தசிஸ் இங்கே முடிஞ்சது. ஆனா இந்த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் 3' ஓவர் ஹேங்கு இங்கே வந்துருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட்ல 3' ஓவர் ஹேங் இங்கே வந்துருச்சு. ஓகே, அதனால நம்ம டீலோமரேஸ் என்சைம் வந்து இங்கே டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணிட்டு டீலோமரேஸ் சீக்வன்ஸ் அப்படியே சிந்தசிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட் மெஷினரி எல்லாம் வந்துட்டு, லேகிங் ஸ்ட்ராண்ட் மெஷினரி എന്നൊക്കെ சொல்லும்போது தெரியுதா? லேகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் பண்றதுக்கு யார் வரும்? பாலிமரேஸ் டெல்டா. ஓகே ஓகே. பாலிமரேஸ் டெல்டா எல்லாம் வந்து இந்த பாலிமரேஸ் வந்து இந்த இதுக்கு பின்ன அப்புறம் வேற யார் வரணும்? எல்கேஸா கிளாம்பிலோட எல்லாரும் வந்துட்டேன். ஓகே, எல்லாம் அந்த மெஷினரியை வந்துட்டு அப்படியே இதுவும் சிந்தசைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன சொல்லியிருக்கு? புரோட்டீன் பவுண்ட் டு த டபுள் ஸ்டாண்டர்ட் ரீஜன் ஆஃப் த டீலோமியர். இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் ரீஜன் ஆஃப் த டீலோமியர். இங்க இருந்து இங்க வரைக்கும் இது இங்க சிங்கிள் ஸ்ட்ராண்ட். ஓகே, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன் எல்லாம் வந்துட்டு புரோட்டீன் பைண்ட் பண்ணும். அதுதான் டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி ரெகுலேட் பண்றது. ஓகே, சிம்பிள். as the telomere become a longer, as the telomere become a longer ஆயிடுச்சுன்னா more the telomere binding protein வரும். இது இப்படி போக போக லெங்த் கூட இன்க்ரீஸ் ஆகும் தோறும் more telomere binding protein will recruited to the double stranded DNA. It inhibit telomerase extension of 3' end of the telomere. It inhibit telomerase extension of the 3' end of the telomere. அப்படி இப்படியே சிந்தசைஸ் பண்ணப்போது லெங்த் போக போக வரும்போது இந்த புரோட்டீன் வந்துருச்சுதா. டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் நிறைய வந்துடும் இந்த லெங்த் கூட போகும்போது. அப்படியே நிறைய புரோட்டீன் வரும்போது என்ன 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 நடக்கிறது? இங்க இன்ஹிபிஷன் நடக்கும். ஓகே, இன்ஹிபிட் டீலோமரேஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இங்க பாரு, ലോങ്ങർ டீலோமர்ஸ்னா எண்டில் டிஎன்ஏட எண்டினை தான் நம்ம டீலோமர்னு கூப்பிடுது. ലോങ്ങർ ടീലോമർ ഇൻഹിബിറ്റ് ടീലോമറേസ്. ഓക്കെ, ക്ലിയർ? ஓகே, ஈஸ்ட்ல சாக்கரோமைசஸ் சர்வீசிய. ஈஸ்ட்ல என்ன ஒரு புரோட்டீன் இருக்கு, அதுக்கு புரோட்டீன் பேரு CDC13. ஆனா இது வந்து புரோட்டீன் பைண்ட்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன் ஆஃப் த டீலோமியர். ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன் ஆஃப் த டீலோமியர்னு சொல்லும்போது இங்க ஓகே இங்க வந்து பைண்ட் பண்ணும் யாரு? இந்த CDC13. எதுக்கு பைண்ட் பண்றது? For the recruitment of telomerase enzyme to the telomeres. CDC6 வந்து
இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரீஜியன்ல வந்து பைண்ட் பண்ணா அங்க ரெக்ரூட்மெண்ட் ஆயிடும். யாரு ரெக்ரூட்மெண்ட் ஆயிடும்? இந்த என்சைம் டீலோமரேஸ் என்சைம் அங்க ரெக்ரூட் ஆயிடும். இந்த டீலோமரேஸ் என்சைம் எதுக்கு? டீலோமர் சீக்வன்ஸ் சிந்தசைஸ் பண்றதுக்கு தானே. ஓகே, நம்ம என்ன இங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னது? இன்ஹிபிட் தானே. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்குது? இது ரெகுலேஷன் தான் சொல்லியிருக்கு. ரெகுலேஷன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்ஹிபிட் பண்ணலாம், ஆனா வந்து ஸ்டிமுலேட்டும் பண்ணலாம். ஆனா இந்த ஈஸ்ட்ல சேக்ரோமைசஸ் சர்வீஸ்ல வந்து இந்த சிடிசி 13 சொல்ற 14 வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டீலோமரேஸ் என்சைமினை ரெக்ரூட் பண்றதுக்கு தான் அந்த பைண்டிங். ஸோ ஈஸ்ட்ல சிடிசி 30 பைண்டிங் இஸ் a positive regulation positive activator of telomerase enzyme ரெகுலேஷன் தானே. அப்போ டீலோமர் சீக்வன்ஸ் நல்லா சிந்தசைஸ் பண்ணணும்னா இந்த ஈஸ்ட்ல வந்து சிடிசி 13 தான் ஆக்ட் பண்றது. ஓகே, தட் இஸ் a positive regulation. ஹியூமன் பார்த்தாலும் வேற என்சைம், அதுக்கு பேரு POT1. In human single strand DNA binding protein, POT1 is a inhibitor of telomerase. Yeastல single strand binding protein CDC13, that is activator. And the same time in humans single strand protein called POT1, it is a inhibitor. Okay, inhibitor. Once telomeres increase in length, more POT1 is recruited and inhibit enzyme. Okay, நம்ம ஆல்ரெடி சொல்லி இருக்கு, there should be a regulation. டீலோமரேஸ் என்சைம் அப்படியே சிந்தசிஸ் பண்ணி நல்லா நீளம் ஆயிடுச்சுன்னா, நல்லா லெங்த் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே POT1 ரெக்ரூட்டட் ஆயிடும். POT1 வந்துட்டு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரீஜியன்ல வந்து பைண்ட் பண்ணும். நம்ம சொன்ன சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரீஜியன் இங்க இருக்கு மேல 3' சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரீஜியன்ல வந்து ரெக்ரூட் ஆயிடும். ஸோ இன்ஹிபிட் என்சைமோட ஆக்டிவேஷனை இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்ப சொன்ன புரோட்டீன் தான். இந்த சிடிசி 13 சொன்ன புரோட்டீன் இல்லையா, ஈஸ்ட்ல சிடிசி 13 வந்தாலே அது பாசிட்டிவ் ரெகுலேஷன் சொன்னல. சிடிசி 13 இந்த 3' ஓவர்ஹேங் இருக்குது. Now you all are know what is 3' and what is this sequence. இந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது இப்ப கரெக்டா தெரியுது ஏன் இப்படி வந்தது, இதெல்லாம் என்னது 3' எல்லாம். ஓகே தானே. ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ரீஜியன் ஆஃப் த டீலோமர், single strand region of the telomere. This is all the telomere sequence. That is chromosome endine nammal telomere nu sollu. Okay, so the region single strand region la CDC 13 vandu bind பண்ணியாச்சு. CDC 13 நம்ம already சொல்லியிருக்கு. It's a positive or negative? Positive active. Positive ആണ്. Positive active stimulate பண்ணும். ஓகே, டீலோமரேஸ் ஆக்டிவிட்டினை ஸ்டிமுலேட் பண்ணும். இங்க வேற புரோட்டீன். ஓகே, இந்த ஈஸ்ட்ல RAP1 இந்த RAP1 புரோட்டீன் டைரக்ட்லி வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல பைண்ட் பண்ணும். டைரக்ட்லி டபுள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன் ஆஃப் டீலோமர்ல வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, and another proteins are called RIF2 and RIF1. RIF1 and RIF2 associated with the telomerase, but indirectly the double stranded DNA. Indirectly means இது வந்து RAP1 okay already direct வந்து DNA double strand வந்து bind பண்ணியாச்சு. ஆனா இந்த RIF1 and RIF2 indirectly வந்துட்டு DNA ல bind பண்ணும். Okay, indirectly binding to the RAP1. ஓகே, இந்த மூணுமே எதுக்கு வந்து இன்ஹிபிஷன் பண்றதுக்கு தான்.
நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், சிடிசி 13 வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேட்டர். அப்படியே பாசிட்டிவ் ஆக்டிவேட்டர்னா அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி டீலோமரேஸுக்கு நல்ல லெங்த் வரும். அப்போ அங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது வேண்டே? அங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த டைரக்ட் பைண்டிங் புரோட்டீன் ஆர்ஐபி ரேப் ஒன் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் பைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஃப் அண்ட் ரிஃப்யூலம் வந்து இந்த ரேப் ஒன்னிலே பைண்ட் பண்ணும். ஓகே ஓகே. இந்த புரோட்டீன் எல்லாம் எதுக்கு எதுக்கு இது இன்ஹிபிஷன் நடத்துறதுக்கு தான். டீலோமரேஸ் என்சைமோட இன்ஹிபிஷன் நடத்துறதுக்கு தான் இந்த புரோட்டீன் எல்லாம். எதுக்கு இன்ஹிபிஷன் நடத்துறதுக்கு ஓகே இன்ஹிபிஷன் நடத்துறதுக்கு ஓகே ஓகே. இங்க இருக்கு all three whereas all three proteins have been implicated in the inhibition of telomerase activity. Okay, CDC30 binds to the single stranded telomere repeated DNA and involved in telomerase recruitment. That is positive activation. Okay, I'm already சொல்லியிருக்கேன். Okay, ஹியூமன்ஸ்ல பார்த்தால் எப்படி இருக்கும்? ஹியூமன்ஸ்ல நம்ம என்ன புரோட்டீன் சொல்லியிருக்கு? ஹியூமன்ஸ்ல போர்ட் 1 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன்ல இங்க போர்ட் 1 வந்திருக்குல்ல. போர்ட் 1 ஹியூமன்ஸ்ல வந்து போர்ட் 1 வந்து பைண்ட். ஹியூமன் செல்ல போர்ட் 1 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரீஜியன்ல வந்து பைண்ட் பண்ணும். அங்க வேற another புரோட்டீன் வந்து TRF1 and TRF2. அதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேப் 1 பத்தி சொன்ன மாதிரி டைரக்டா வந்து டபுள் ஸ்டாண்ட்ல வந்தோம். TRF1 and TRF2 வந்து டபுள் ஸ்டாண்ட்ல டைரக்டா வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, டீலோமியர் ரிப்பீட்ல டைரக்டா வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, இந்த ஈஸ்டில் இருக்கன ரேப் 1 டபுள் ஸ்டாண்ட்ல பைண்ட் பண்ணும். அதே மாதிரி ஹியூமன்ஸ்ல TRF1 and TRF2. ஓகே, இந்த டீலோமியர் சீக்வன்ஸ்ல வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, அப்புறம் வேற என்ன புரோட்டீன் வருது? TIN2 and TPP1 also port 1 எல்லாம் யாருவாயிட்டு பைண்ட் பண்றது? இந்த TRF1 இல்லைன்னா TRF2ல வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, TRF2லயா TRF1லயா எங்கேயோ வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, and this protein complex இந்த protein complexനെ നമുക്ക് சொல்லும் shelterin. Okay, for its ability to shelter the telomere. ടീലോമറിനെ ഒരു ഷെൽട്ടർ பண்ணும். எங்க இருந்து? எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த ரிப்பேர் என்சைம் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும்? இந்த டிஎன்ஏல கட் பண்ணும்ல. ஆனால் கட் பண்ணாம இது ஒரு ஷெல்டரா ஆக்ட் பண்ணும். அதனால ഇതിനെ ஷெல்டர்னு சொல்லும் இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸினை. இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது TRF1 and TRF2 will directly bind to the double stranded DNA. After this binding, there is another protein called TIN2 TPP1 port 1 also incorporated with TRF, either TRF1 or TRF2, and this protein complex shelter the DNA double strand. That is called sheltering. Okay, this is the sheltering. Okay, protect பண்ணுறது DNA ரிப்பேர் என்சைம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அப்புறம் வந்து போர்ட் 1 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு. போர்ட் 1 ஆல்சோ பைண்ட் டு டைரக்ட்லி டு த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA டீலோமியர். அது எதுக்கு? இன்ஹிபிட் பண்றதுக்கு. ஓகே, கிளியர்? all are clear? Any doubt? clear தானே? ஓகே தானே? சார் எஸ், கேளுங்க. சார் இந்த இடத்துல எதுக்குங்க சார் ஷெல்டர் பண்ணணும்? அது ஷெல்டரிங் மீன்ஸ் நிறைய என்சைம் வேற இந்த மாதிரி ரிப்பேர் இதெல்லாம் படிக்கும்போது வரும். அதெல்லாம்
அதாவது ரிப்பேர் என்சைம் எல்லாம் வந்துட்டு இந்த டிஎன்ஏ எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டி வச்சுட்டு கட் பண்ணும். ஓகே, எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டியில இருக்கும். அப்ப அங்க எல்லாம் பிரேக் எல்லாம் நடந்துடும். அந்த பிரேக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு டீலோமர் சீக்வன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அங்க பிரேக் ஆகக்கூடாது, அதனாலதான் இந்த ஷெல்டரிங். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு நம்ம சொன்னதுல என்ன ஒரு டஃப்னஸ் இருக்குதா யாருக்காவது? ഇതൊന്നും ഒന്നുമില്ല, கொஞ்சம் மேட்டர் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்குது. அது எந்த ரெப்ளிகேஷன்ல ஒரு என்சைம் வருது, டீலோமரேஸ் என்சைம், அதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா மெயின் பாயிண்ட் நான் அப்படியே சொல்றேன். டீலோமரேஸ் என்சைம் ஃபார் த சால்வ் த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம். எண்ட் ரெப்ளிகேஷன் மீன்ஸ் இந்த இந்த லேகிங் ஸ்ட்ராண்ட்ல there should be a 3 dash overhang. Okay, in the lagging strand template there is a 3 dash overhang. So the telomerase enzyme for the synthesis of telomer. The telomerase enzyme எப்படி இருந்தது? Telomerase enzyme have a two part, that is RNA part and protein part. So it's a ribonucleoprotein. The ribonucleoprotein, the RNA part act as a template. Use this template, DNA part of in this enzyme will synthesize telomer sequence. Okay, இந்த telomer sequenceல எதுக்குன்னா இந்த எண்ட் ரெப்ளிகேஷன்ல இந்த குரோமோசோமோட ஷார்ட்டனிங் நடக்கக்கூடாது. ஸோ solving the shortening of the linear chromosome, the telomerase enzyme synthesize telomer sequence. Okay, the 3 dash overhang will recruit telomerase enzyme, and this telomerase enzyme extend the 3 dash OH, and after extension the lagging strand machinery will synthesize remain part of the lagging strand, and there should be also a lot of another Okazaki fragments. Okay, so lastly the 3 dash overhang will remain same as the first. Okay, first நம்ம பார்த்த மாதிரியே இந்த lagging strandல இந்த 3 dash overhang இருக்கும். Okay, so there is a another proteins for regulate the telomerase activity. Sometimes cell inhibit the telomerase enzyme, sometimes cells activate the telomerase enzyme. In the yeast, in the case of yeast, CDC13 தானே? CDC13 is the enzyme for the activation of activator தானே? Okay, CDC13 is the activation of the telomerase enzyme, and in humans port 1 for the inhibition of the telomerase enzyme. இந்த போர்ட் 1 CDC13 இதெல்லாம் இந்த TIN2 TPP1 TRF1 TRF2 இதெல்லாம் பை ஹார்ட் ஒன்றும் படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஆப்ஷன்ல கண்டாலே போதும். ஓகேவா? அതൊന്നും நமக்கு நோ நீட் டு பை ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து டீலோமியர் பைண்டிங் புரோட்டீன் ப்ரொடெக்ட் குரோமோசோம் எண்ட். இந்த டீலோமியர் பைண்டிங் புரோட்டீன் ப்ரொடெக்ட் குரோமோசோம் எண்ட். எவ்வளோ டீலோமியர் இப்படி டீலோமியர் எப்படி எவ்வளோ சிந்தசைஸ் பண்ணாலும் இந்த 3 dash ஓவர்ஹேங் இங்க வந்துருச்சு. Hello? Yes, Hello? sir. I'm audible? 1 second. Charge.
ஓகே ஓகே கேக்குதா? Yes, sir. ஓகே நம்ம எவ்வளோ சிந்தசைஸ் முன்னாடி போயிட்டேன். ஓகே எவ்வளோ போட்டாலும் லாஸ்ட் வந்து இந்த 3' ஓவர்ஹேங் ரிமைன்ஸ் தர். ஓகே இந்த 3' ஓவர்ஹேங் அப்படியே அங்கே இருக்கும். ஸோ இங்கே ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸோ நியூக்ளியஸுக்கு ஈஸியாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ஸ்டாண்டு ரீஜியன் ஈஸியாக கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணியா டீலோமர் சீக்வன்ஸோட லெங்க்த்து சின்னதாகி போகும். அப்படிதானே? ஸோ இங்கே ஒரு ஃபோல்டிங் இங்கே ஒரு லூப்பு ஃபார்ம் பண்ணும். டிஎன்ஏ வந்து இங்கே ஒரு லூப்பு ஃபார்ம் பண்ணும். அதுதான் சொன்னது டீலோமர் பைண்டிங் ப்ரோட்டீன் ப்ரொடெக்ட் குரோமோசோம் அண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் நம்ம ஆல்ரெடி சொன்ன TRF2. ஓகே இங்கே ஒரு லூப்பு ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னல. இது அப்படியே டிஎன்ஏ அப்படியே இங்கே பெண்ட் பண்ணிட்டு இங்கே பெண்ட் ஆயிடுச்சு லூப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லூப்பு ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் அப்புறம் இங்கே ஒரு லூப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லூப்புக்கு தான் டி லூப்னு பேரு. ஓகே டி லூப் இந்த லூப் ஃபார்ம் பண்றது இந்த TRF2 பைண்டிங் இந்த வித் ஹெல்ப் ஆஃப் TRF2. அப்போ டீலோமர் டி லூப் ஃபார்ம் பண்றதுக்கு இங்கே ஹெல்ப் பண்ண ப்ரோட்டீன் தான் TRF2. ஓகே இங்க ஒன்றும் இல்லை. இந்த குரோமோசோம் எண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்கே ஒரு ஃபோல்டிங் நடக்குது, அங்கே ஒரு லூப்பு ஃபார்ம் பண்றது. அந்த லூப்புக்கு பேரு டி லூப். அவ்வளவுதான். கிளியர்? கிளியர்? என்ன டவுட் இருக்குதா? ஏன் யாரும் சொல்லல? Clear, sir. ஓகே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மேட்டர் தான். ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன். ஓகே நீங்க டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ வந்து சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடும். அதனாலதான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கு. திஸ் இஸ் அ ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன். ஓகே இந்த ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன்ல பார்த்தாலே இதுல பார்த்து என்னென்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன்? வாட் இஸ் ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன்? ஓகே நானே சொல்றேன். ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன்னா என்ன இருக்கும்? எல்லாமே இது இங்கே பார்த்துட்டு இந்த க்ரோயிங் எண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த க்ரோயிங் எண்ட் ஆஃப் டிஎன்ஏல 3' OH 2' OH 5' ஃபோஸ்பேட்டா என்ன இருக்குன்னு கரெக்டா தெரியும். ஓகே தானே? அப்போ இங்கே ஒரு 3' OH க்ரோயிங் இதுதான் அனீல்டு ப்ரைமர். திஸ் இஸ் அவர் ப்ரைமர். ஓகே நம்ம ப்ரைமர் கொடுத்தாச்சு. அந்த ப்ரைமர் இருக்கணும். இந்த இங்க ஒரு ப்ரைமர் இருக்கு, இங்க ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஓகே டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்ட் தெர் இஸ் ஏ ப்ரைமர் அண்ட் வேற என்ன இருக்கு? இந்த 3' OH எக்ஸ்போஸ்டு 3' OH இருக்குது. ஓகே இந்த ப்ரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன் நீட என்னென்ன வேணும்? டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கணும்னா இங்க என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இங்க பாரு பேஸ் வேணும்ல, பேஸ். ஓகே நியூக்ளியோசைடு ட்ரை போஸ்பேட். திஸ் இஸ் அவர் நியூக்ளியோசைடு ட்ரை போஸ்பேட். ஓகே இங்க ஒரு சுகர் மாலிகுல் இருக்குது, இங்க ட்ரைபோஸ்பேட் 3 போஸ்பேட் இருக்குது. ஓகே 3 போஸ்பேட் இருக்குது. இங்க பேஸுக்கு அட்டாச் பேஸ் மீன்ஸ் அடினினாவா either adenine, guanine, cytosine or thymine. ஏதோ ஒரு பேஸ் இங்க அட்டாச் ஆகும். தட் இஸ் நியூக்ளியோசைடு ட்ரைபோஸ்பேட். இந்த போஸ்பேட் 3 போஸ்பேட் இருக்கு. இதுதான் நம்ம 5' போஸ்பேட்னு சொல்லும். இங்க ஒரு 5' போஸ்பேட் பார்க்க முடியுது இல்லையா? 5' போஸ்பேட் அதுதான் இது. இது சுகர் மாலிகூல் இங்க எப்படி நம்பர் கொடுக்கும்? இங்க 1 இங்க 2 இங்க 3. ஓகே இந்த 3. ஓகே இதுதான் 3' OH 1 2 3 4 இங்க 5. 5ல தான் யார் அட்டாச் பண்றது? போஸ்பேட் குரூப். தட் இஸ் 5' போஸ்பேட் ஹியர். இந்த பேஸ் அப்படியே இங்க கொண்டு போய் வச்சா இப்படி இருக்கும்ல. 5' போஸ்பேட் இதான் இங்க லெஃப்ட் சைடுல வந்தாச்சு. இங்க 3' தான் இங்க இருக்கு. 3' OH தான் இங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கும். டிஎன்ஏ நம்ம ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சுதான் முன்னாடி சொல்லல. இதெல்லாம் டிஎன்ஏ பேசிக் ஸ்ட்ரக்சர். தெரியுதா? இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதா? எனி டவுட் இருக்குதா? Yes, sir. ஓகே தானே? தர்ஷினி தான் இப்ப சொன்னதா? Sir, okay ன்னு சொன்னேன் sir. ஓகே அபிநயா கிளியர்? Yes, sir. Okay, sir.
ஓகே. ஓகே. வேற என்ன பிரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன்ல நமக்கு டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணணும்னா என்னென்ன வேணும்? ஓகே, அனில் பிரைமர் இருக்கு. பிரைமரை சிந்தசைஸ் பண்ணணும்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ல இருக்குன்னா சீக்வன்ஸுக்கு காம்ப்ளிமெண்டரி இங்க புது நியூக்ளியோடைடு சிந்தசைஸ் பண்ணும். அதனால இங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, ஒரு 3-OH இருக்குது. ஏன் இருக்குது? பிரைமர் இட்டு கொடுத்தன. பிரைமர் கொடுத்ததுனால அந்த பிரைமர்ல ஒரு 3-OH எக்ஸ்போஸ் ஆயிட்டு இங்க இருக்குது. அப்பதான் நமக்கு சிந்தசைஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு 4 பேஸ் வேணும். இந்த பேஸும் இங்க வரணும். ஓகே, இந்த பிரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன், பிரைமர் டெம்ப்ளேட் ஜங்ஷன் தான் இது. ஓகே, அப்புறம் இந்த பாஸ்போரில் குரூப், இந்த பாஸ்போரில் குரூப் எல்லாம் நீங்க நம்பர் தெரியுமா? இந்த சுகர் மூலிக்கு பக்கத்துல இருக்கிற பாஸ்பேட் தான் ஆல்பா பாஸ்பேட். The phosphate near to the glucose molecule, that is alpha phosphate. Okay, and in the middle irukana phosphate, that is beta phosphate. At the distal end la, distal end phosphate is known as gamma phosphate. Okay, clear? ஏன் அதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. இல்லன்னு தானே? Clear. ஓகே ஓகே, 1 second. பேட்டரி லோ. Okay, we are just to talk about primer template junction. Okay, template provide DNA, that direct addition of each complementary strand. Okay, template தான் ப்ரொவைட் பண்றது. இதெல்லாம் அதிகமா கண்டென்ட் எனக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மேட்டர் தான், சும்மா ஒரு ரிப்பீட் பண்றதுக்கு. ஓகே, expose 3-OH that will extended by nucleotide addition. Okay, clear? Okay, clear. The DNA is synthesized by extending the 3' end of the primer. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கு டிஎன்ஏ எப்படி சிந்தசைஸ் பண்றது. 3' end வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தானே, இதா அந்த எக்ஸ்டெண்ட் இப்படியே கொடுத்துருக்குதா. நம்ம 3-OH இங்க இருக்குது. ஓகே, இஸ் த 3-OH சுகர் மோடில் இருக்குன்னா 3' இருக்குன்னா OH குரூப் இங்க இருக்குது. ஓகே, இது வந்து பிரைமர் டெம்ப்ளேட். Sorry, this is the primer, this is the template. Okay, template ல இருக்கனா ஒரு next nucleotide base thymine இங்க இருக்கு, T இங்க இருக்கு. Next வந்து the base pairing, adenine தான் வருது. Okay, base இருக்குது, adenine வருது, adenine sugar molecule, அப்புறம் வந்து 3 phosphate, alpha, beta, gamma phosphate. இந்த 3-OH வந்துட்டு இந்த alpha phosphate ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இந்த 2 phosphate இருக்குல்ல இங்க, இந்த 2 பாஸ்பேட்டையும் பீட்டா அண்ட் காமா பாஸ்பேட்டை கிளீவ் பண்ணிட்டு இந்த பாஸ்பேட் வந்து இங்க இந்த 3-OH வந்து அட்டாச் ஆயிடும். ஓகே, இங்க பாரு, இந்த பாஸ்பேட் இங்க ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப். ஓகே, அட்டாச் ஆயிடுச்சு. இங்க என்ன ரிலீஸ் ஆயது 2 பாஸ்பேட், தட் இஸ் பைரோபாஸ்பேட்டேஸ். சாரி, 2 பாஸ்பேட் இங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 2 பாஸ்பேட் வந்துட்டு சிங்கிள் பாஸ்பேட் ஆக்கி கட் பண்ணுவாரு. ஓகே, அது வந்து பைரோபாஸ்பேட்டேஸ் சொல்லி என்சைம். பாஸ்பேட்டேஸை கட் பண்ணிட்டு 2 பாஸ்பேட், இந்த ஆல்பா சாரி பீட்டா
phosphate and gamma phosphate, beta phosphate and gamma phosphate. Alpha phosphate இங்க இருக்கு, alpha phosphate இங்க இருக்குது. Okay, alpha phosphate is there. This is the beta and gamma phosphate. And for the bond cleaving between the alpha, so beta and gamma phosphate, there is an enzyme called pyrophosphatase. This pyrophosphatase cleave the bond in between the beta and gamma phosphate, beta and gamma phosphate. So we get 2 phosphate. Okay. இங்க இனி ஏதாவது டவுட் இருக்குதா? அந்த 3' தான் இங்க 3' தான் இங்க ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், நியூக்ளியோஃபைல் ஆகி மாறிடும். நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடத்துறது இந்த இன்கமிங் நியூக்ளியோடைடு. திஸ் இஸ் அவர் இன்கமிங் நியூக்ளியோடைடு ட்ரைஃபாஸ்பேட். இந்த பிரைமரில் இருக்கிற 3' வந்து இன்கமிங் நியூக்ளியோடைடுல பாஸ்பேட் ஆல்பா பாஸ்பேட்ல ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குங்க. ஓகே. So after this attack, the bond will cleave and a release of 2-phosphate. Clear? Yes, sir. Okay. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஃபெமிலியரா தெரியுது இல்லையா? 3' and 5' and synthesis 5' to 3'. Yes, sir. Incoming nucleotide, base pairing 3'OH. Okay. And next, this is the என்ன சொன்னது இப்போ கிளாஸ் ஓகே தானே? இந்த ஸ்பீடு கம்மியா இருக்குதா? ஸ்பீட் ஆக்கணுமா? எனி சஜஷன் இருந்தா சொல்லுங்க. ஸ்பீடா இதெல்லாம் ஸ்பீடா சொல்லி போகணுமா? எல்லாம் தெரிஞ்ச விஷயமா? சார் கரெக்டா தான். என்ன கேட்டாலும் கரெக்டா சொல்றேன், தெரியல எனக்கு. ஓகே. இதென்னது ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் pyrophosphate is the driving force of DNA synthesis. Okay. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இல்லையா? the hydroxyl group of the 3' end of the primer strand attack the alpha phosphoryl group. அது ஓகே, that is clear. நெக்ஸ்ட் வந்து அங்க ஒரு 2 phosphate, இந்த ஆல்பா பாஸ்பேட் அண்ட் ஆல்பா பாஸ்பேட் டிஎன்எஸ் ஸ்ட்ராண்ட்ல தான் இருக்கும், அப்படிதானே? எஸ் சார். ஓகே. மீதி என்ன பாஸ்பேட் எல்லாம் இருக்குது? எத்தனை பாஸ்பேட் இருக்குது? பாஸ்பேட் அண்ட் காமா பாஸ்பேட். ஓகே. பீட்டா அண்ட் காமா பாஸ்பேட். இது என்ன சொல்ல இருக்குது? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் பைரோபாஸ்பேட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் டிஎன்ஏ சிந்தசைஸ். ஏன்னா அங்க ஓகே பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு? புதுசா வந்த நியூக்ளியோடைடுல இருந்து 3 பாஸ்பேட் இருந்த, ஆனா 2 பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது என்னது? பீட்டா அண்ட் காமா பாஸ்பேட். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூக்ளியோடைடை வந்து 3'OH ஆட் ஆகணும், அங்க ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணணும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு பாண்டு இங்க கிளீவ் ஆயிருக்கு, இங்க ஒரு பாண்டு கிளீவ் ஆயிருக்கு. ஆல்பா பாஸ்பேட் டு பீட்டா பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் இருந்த பாண்டு கிளீவ் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப அங்கே ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஆனா அந்த எனர்ஜி பத்தாது. எதுக்கு? புது பாண்டிங்க ஃபார்ம் ஆகுறதுக்கு. இங்க பாண்டிங், இங்க ஸ்ட்ராண்ட் வந்து அனில் ஆகுறதுக்கு. அனில் மீன்ஸ் இந்த பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டு இங்க சிந்தசைஸ் ஆகிறதுக்கு இந்த டிரைவிங் எனர்ஜி பத்தாது. அதனால இங்க நம்ம பீட்டா அண்ட் காமா பாஸ்பேட் இருக்கும்ல, பீட்டா அண்ட் காமா பாஸ்பேட் அந்த பீட்டாக்கும் காமா பாஸ்பேட்டுக்கும் நடுவுல பாண்ட் இருக்கும்ல, அந்த பாண்டும் கிளீவ் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியும் யூஸ் பண்ணிட்டு தான் டிஎன்ஏ சிந்தசைஸ் நடக்குது. ஓகே, கிளியர்? அதனால தான் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் பைரோபாஸ்பேட். இந்த பைரோபாஸ்பேட்டோட ஹைட்ரோலிசிஸ் நடந்ததா
இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு மறுபடியும் ஃபோர்ஸ் கிடைக்கிறது. ஓகே Yes, sir. Yes, sir. ஓகே இதான் இது ஒண்ணுமே இல்லை இங்க எக்ஸ்டிபி ட்ரை ஃபோஸ்பேட். ஓகே எக்ஸ்டிபின்னா என்னது? இது இப்போ இன்கமிங் நியூக்ளியோடைடு இது எக்ஸ்டிபி. ஓகே இங்க ஏதோ ஒரு நியூக்ளியோடைடு வருது. அடின் ஆகலாம், குவானின் ஆகலாம், சைட்டோசின் ஆகலாம், தைமின் ஆகலாம், ஏதாவது நியூக்ளியோடைடு வருது எக்ஸ்டிபி. ஓகே இந்த நியூக்ளியோடைடு வந்துட்டு எங்க அட்டாச் ஆகணும்? எக்ஸ்எம்பி மோனோபாஸ்பேட் டிஎன்ஏல ஆல்ரெடி டிஎன்ஏல இருக்கன நியூக்ளியோடைடுல ஒரு பாஸ்பேட் மட்டும் தானே இருக்கும். ஒரு பாஸ்பேட் மட்டும் தானே இருக்கும். இங்க பாரு ஒரு பாஸ்பேட் மட்டும் தானே இருக்கும். ஓகே 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 அதுதான் இங்க கொடுத்துருக்கு. இது டிஎன்ஏல இருக்கன நியூக்ளியோடைடுன்னு நினைச்சுக்கோ. எக்ஸ்எம்பி எக்ஸ்னா இங்க ஏதாவது நியூக்ளியோடைடு அடினின், குவானின், ஒரு சைட்டோசின், ஒரு தைமின். ஓகே அப்ப இது இன்கமிங் நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட். இது வந்து அங்க ஆல்ரெடி இருக்கன டிஎன்ஏல இருக்கன நியூக்ளியோடைடு எக்ஸ்எம்பி பிராக்கெட்ல க்ளோஸ் என் போட்டிருக்கு. அது நிறைய இருக்கும் இல்ல, நமக்கு தெரியாது. நிறைய அப்படியே கண்டினியூஸா இருக்கும். எக்ஸ்எம்பி நிறைய இருக்கும். ஓகே அது வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எக்ஸ்எம்பி தானே அட்டாச் ஆயிடுச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க எக்ஸ்எம்பி என் ஆல்ரெடி இங்க இருக்கு. எக்ஸ்எம்பி என் ஆல்ரெடி இங்க இருக்கு. எக்ஸ்எம்பி என் பிளஸ் ஒன்னு மீன்ஸ் இந்த நியூக்ளியோடைடு. ஓகே அனதர் எக்ஸ்எம்பி வந்துருச்சு. இந்த நிறைய எக்ஸ்எம்பி இங்க இருந்தது. டிஎன்ஏல இருக்கிற நிறைய நியூக்ளியோடைடு மீனிங் நிறைய நியூக்ளியோடைடு தட் இஸ் எக்ஸ்எம்பி பிளஸ் ஒன்னு அதோட இன்னொன்னு வந்துருச்சு. ஓகே பிளஸ் என்ன கிடக்கிறது? ரெண்டு பாஸ்பேட். இங்க ட்ரைபாஸ்பேட் தான் இன்கமிங் நியூக்ளியோடைட்ல வருது. ட்ரைபாஸ்பேட் 3 பாஸ்பேட் இருக்கு. ஆனா 2 பாஸ்பேட் கிளீவ் பண்ணி எக்ஸ்எம்பி ஆகி மாறிடுச்சு. அந்த எக்ஸ்எம்பி வந்து இந்த எக்ஸ்எம்பியோட ஜாயின் பண்ணியாச்சு. ஆல்ரெடி டிஎன்ஏல இருக்குன்னா எக்ஸ்எம்பி இந்த எக்ஸ்எம்பி பிளஸ் எக்ஸ்எம்பி என் பிளஸ் 1 அப்புறம் வந்து பிளஸ் பாஸ்பேட் பைரோபாஸ்பேட் கிடைச்சிருச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பைரோபாஸ்பேட் வந்து 2 பாஸ்பேட் மூலிகுலா மாறிடும். இந்த பைரோபாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு 2 phosphate molecule by the action of pyrophosphatase. அப்போ லாஸ்ட் நெட் ரிசல்ட் என்னது? XTP இது எங்க இருக்குன்னு XTP plus XMBN plus this is equal to XMBN plus 1 and plus 2 phosphate molecule. அப்போ ஒரு நியூக்ளியோடைடு அடிஷன் நடந்தாலே நம்ம இதுதான் அந்த ஃபார்முலா. இது பார்த்துட்டு இதுதான் one nucleotide. After one nucleotide addition you will get this equation. Okay Yes, sir. Okay. After one nucleotide addition, this is the already இருக்கன nucleotide. This is the nucleotide that present in the linear template. Okay after one nucleotide addition இங்க ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்திருக்கு? XMPN. அப்போ ஒரு நியூக்ளியோடைடும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. XMBN plus 1. ஓகே அப்போ ஆட் பண்ணும்போது அங்க 2 பாஸ்பேட் மூலிகுலும் இருக்குது. 2 பாஸ்பேட் மூலிகுல் அது அங்கேருந்து வந்தது. அதாவது இன்கமிங் நியூக்ளியோடைடுல 3 பாஸ்பேட் இருக்கு. ஓகே அதுல ஒரு பாஸ்பேட் மட்டும் தான் ஆட் பண்ணும்போது நம்ம இங்க யூஸ் பண்ணது பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. மீதி இருக்கிற 2 பாஸ்பேட்டையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. that is this 2 phosphate. clear? Yes, sir. Yes, sir. Okay DNA polymerase mechanism. ஓகே DNA polymerase எல்லாம் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கு. என்ன பாலிமரைஸுக்கு என்ன இருக்குது, எப்படி ஆக்ட் பண்றது எல்லாம் சொல்லி இருக்குல்ல. இந்த DNA polymerase ஒரு கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி இருக்கு. கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங். ஓகே கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங் DNA polymerase ஒரு கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி இருக்குது. DNA polymerase have the kinetic proofreading activity.
டிஎன்ஏ பாலிமரேஸ் எடுத்து பார்த்தா நமக்கு ஆக்டிவ் சைட் இருக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் நம்ம சொல்லியிருக்கு ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும்ல. ஓகே, இந்த ஆக்டிவ் சைட்டுன்னு இந்த ரியாக்ஷன் கேட்டலைஸ் பண்றது. ஓகே ஓகே, இந்த டிஎன்ஏ பாலிமரைஸுக்கு ஒரு சிங்கிள் ஆக்டிவ் சைட் தான் இருக்கு. இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் கண்டெய்ன் a சிங்கிள் ஆக்டிவ் சைட் ஃபார் அடிஷன் ஆஃப் our 4 nucleotides. 4 nucleotides, that is GTP, CTP, ATP or another CTP. இந்த 4 nucleotide ஆக்ட் பண்றதுக்கு டிஎன்ஏ பாலிமரைஸ்ல ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குது. ஓகே, ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குது. ஓகே, நம்ம என்ன சொல்றது, கைனடிக் ப்ரூஃப் ரீடிங். ஓகே, ஆனா 4 நியூக்ளியோடைடு வரும்னு சொன்னேன். ஓகே, இங்க சைட்டோசின் இருந்தாலும் இங்க என்ன வரணும், தைமினா, அடினின், தைமின். ஓகே, கரெக்டா வந்திருக்கு. திஸ் இஸ் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அடினினுக்கு தைமின் கரெக்ட் வந்திருக்கு. புரியுதா இந்த பிக்சர் பார்க்கும்போது? குவானின் சைட்டோசின் ATGC. ஓகே, ATGC கரெக்ட் தானே இங்க வந்திருக்குது? Yes, sir. ஓகே, கைனடிக் ப்ரூஃப் ரீடிங் என்னன்னு சொல்றேன். அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் இஸ் மச் as 10,000 fold slower than when base pair is கரெக்ட். அதாவது ஏன்னா இந்த பேஸ் பேர் நமக்கு தெரியும் கரெக்டா வரணும். ஓகே, கரெக்டா வரலன்னா இந்த டிஎன்ஏவோட சிந்தசிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா மாறிடும். ஓகே, 10,000 fold ஸ்லோவர். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா இந்த கரெக்ட் பேஸ் பேர் நடக்கணும். அடினின் தைமின் கரெக்டா வரணும், குவானின் சைட்டோசின் கரெக்டா வரணும். அப்படி வராம இங்க பாரு, இங்க பாரு. ஓகே, இங்க அடினின் வந்து அடினினே வந்திருக்கு புதுசா வரும்போது. ஆனா அடினின் வந்து இங்க தைமின் தான் வரணும். ஓகே, இங்க தைமின் தான் வரணும். அப்ப இங்க கரெக்ட் பேஸ் பேர் நடக்கல. ஆனா கரெக்ட் பேஸ் பேர் நடக்கலைன்னா செல்லோட இன்கார்பரேஷன் அஃபினிட்டி, நியூக்ளியோடைடோட இன்கார்பரேஷன் வந்து ஒரு 10,000 fold ஸ்லோவரா மாறிடும். நெக்ஸ்ட் அடிஷன் நடக்காது, அவ்வளோ ஸ்லோ ஆயிடும். டிஎன்ஏ சிந்தசிஸ் நல்லா ஸ்லோ ஆயிடும். ஓகே, எதுக்கு இந்த ராங்கா சிந்தசைஸ் பண்ணா இந்த ப்ராப்ளம் கிளியர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இருக்குன்னா சிந்தசைஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஓகே, அப்ப இந்த கைனடிக் ப்ரூஃப் ரீடிங் சொல்றது அதுதான். the rate of incorporation of nucleotide is very slower. Okay, then base pair is correct. அதே என்ன base pair is correct ஆயிருக்கும்போதுள்ள ஸ்பீடு base pair wrong-ஆ இருக்கும்போது இருக்காது. சிம்பிளி சொன்னா அவ்வளவுதான். ஓகேவா? கரெக்டா பேஸ் பேஸ் நடக்கும்போது நல்ல ஸ்பீடா சிந்தசிஸ் ஆயிடும். ஆனா ஒரு நியூக்ளியோடைடு தப்பா அங்க வந்துருச்சா, ராங்கா வந்துருச்சுன்னா ஒரு 10,000 fold ஸ்லோவரா இருக்கும் சிந்தசைஸ் நடக்கும். that is the kinetic proof reading. okay, Yes, sir. இது வந்து கரெக்ட்லி பேஸ் பேர் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து இந்த 3' end of the correctly base pair DNDP. ஓகே, 3' இங்க இருக்குது. ஓகே, 3' இங்க கரெக்ட் பேஸ் பேரிங் நடந்தாலே இந்த 3' இந்த பாஸ்பேட்டுக்கு கரெக்டா இந்த கரெக்ட் ஆல்பா பாஸ்பேட்ல வந்துட்டு அட்டாக் பண்ணிடும். ஓகே, கரெக்ட் பேஸ் பேர் நடந்தாலே அதான் சொல்லியிருக்கு. பியில வந்து என்ன சொல்லியிருக்கு, இந்த இன்கரெக்ட் பேஸ் பேரிங் இருக்கும். ஓகே, இங்க இன்கரெக்ட் அடினின் பேஸ் பேர் வந்திருக்கு. இன்கரெக்ட் அடினின் பேஸ் வந்து வந்திருக்கு. இங்க எங்க இருக்கு, இங்க
இன்கரெக்ட் அடினின் பேஸ் பேர் வந்திருக்கு. ஓகே, இப்படி இன்கரெக்ட் அடினின் பேஸ் பேர் வந்துருச்சுன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓகே, இந்த இன்கரெக்ட் பேஸ் அடினின் இன்கரெக்ட் பேஸ் பேர் இருந்தா இந்த 2' ஆச்சு ஒரு ஸ்டெரிக் கிளாஷ்னு சொல்லும் வித் அமினோ ஆசிட். அது இங்க ஒரு டிஸ்கிரிமினேட்டர் அமினோ ஆசிட்னு சொல்லி ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. எங்க இருக்குன்னா இந்த டிஎன்ஏ போலிமரைஸோட கேட்டலிட்டிக் சைட்ல ஒரு டிஸ்கிரிமினேட்டர் அமினோ ஆசிட் இருக்கு. ஓகே, டிஸ்கிரிமினேட்டர் அமினோ ஆசிட். ஓகே, அந்த அமினோ ஆசிட் தான் இது டிஸ்கிரிமினேட் பண்றது. என்ன டிஸ்கிரிமினேட் பண்றது? ஓகே, தப்பா இங்க பேஸ் பேர் வந்திருக்கு. ஓகே, அந்த அமினோ ஆசிட் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு தான் இந்த சொன்ன மாதிரி இந்த சிந்தசைஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக்கி மாற்றுறது. ஓகே, அதனாலதான் நம்ம ஸ்டெரிக் சாரி ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங் தான் சொல்லிட்டு இருக்குது. கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங். ஓகே, ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன்னா இந்த டிஎன்டிபிக்கு பதிலா ஆர்என்டிபி வருது. ஓகே, இங்க டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் தான் வரணும். ஆனா ஆர்என்டிபி வரும். ரைபோக்சி ரைபோ நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட். செல்லுல வந்து டிஎன்டிபி அதிகமா இருக்குமா ஆர்என்டிபி அதிகமா இருக்குமா? ஆர்என்டிபி தான் அதிகமா இருக்கும். நிறைய ஆர்என்டிபி தான் இருக்கும். ஓகே, ஒரு 10,000 ஃபோல்டு அதிகமா ஆர்என்டிபி தான் இருக்கும். ஓகே, 10 ஃபோல்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்என்டிபி செல்லில் நிறைய ஆர்என்டிபி இருக்கும். ஆனா டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும்போது நமக்கு டிஎன்டிபி தான் வரணும். ஓகே, ஆனா டிஎன்டிபி வராம ஆர்என்டிபி வந்துருச்சுன்னா இது அவாய்ட் பண்ணும், சிந்தசிஸ் அவாய்ட் பண்ணும், சிந்தசிஸ் நடக்காது. ஓகே, அதனாலதான் ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுது. ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் அது எப்படி நடக்கிறதுன்னா இந்த டிஎன்ஏல ஒரு பைண்டிங் பாக்கெட் இருக்கும். டிஎன்ஏ பாலிமரைஸ்ல ஒரு பைண்டிங் பாக்கெட் இருக்கும். அந்த பைண்டிங் பாக்கெட்ல ஒரு அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த பைண்டிங் பாக்கெட்ல 2' வச்சிருக்கும்ல ஆர்என்டிபிக்கு. ஆர்என்ஏக்கு 2' வச்சிருக்கும்ல, டிஎன்டிபிக்கு 3' தான் இருக்கும். ஆனா இந்த 3' வச்சு தான் அந்த பைண்டிங் பாக்கெட்ல கரெக்டா போயிட்டு பைண்ட் பண்ண முடியும். இந்த ஆர்என்டிபிக்கு கரெக்டா பைண்ட் பண்ண முடியாது. ஓகே, அங்கதான் ஒரு ஸ்டெரிக் கிளாஷ் நடக்குது. அதனால அங்க பைண்டிங் நடக்காது. அதனாலதான் அதனை ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் சொல்றது. டிஎன் பாலிமரைஸோட ஒரு கெப்பாசிட்டி தான் ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன். எப்படி ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன் நடக்குதுன்னா இந்த கரெக்ட் பேஸ் பேர் நடந்தாலே இந்த 3' OH வந்து ஆல்பா பாஸ்பேட்ல கட் பண்ண முடியும். கரெக்டா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும். இஃப் தெர் இஸ் இன்கரெக்ட் பேஸ் பேர் இது வந்து அப்படியே பாரு 3' OH வந்துட்டு இந்த டைரக்ஷன் மாறிடுச்சு. 3' OH எங்க வந்துருச்சு? இந்த ஆல்பா பாஸ்பேட் இங்க இருக்குது. ஓகேவா? ஆனா இந்த டைரக்ஷன் மாறிடுச்சு கட் பண்ணன. ஓகே, 2' OH தானே ஆர்என்டிபியில் இருக்கும். அதனால இங்க டைரக்ஷன் மாறிடுச்சு. இங்க கரெக்ட் பேஸ் பேர் நடந்தா பாரு இந்த 3' OHக்கு கரெக்டா இந்த இதுதான் நம்ம ஆல்பா பாஸ்பேட் இங்க தான் இருக்குது. கரெக்ட் ஆல்பா பாஸ்பேட்ல வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடத்த முடியும். ஆனா இன்கரெக்ட் பேஸ் பேரிங் வந்தாலே இங்க கரெக்டா இந்த ஆல்பா பாஸ்பேட்டோட இந்த இது மாறிடும். என்னது? இந்த இடம் மாறிடும். இந்த பொசிஷன் மாறிடும். ஓகே, பொசிஷன் வில் சேஞ்ச். There is a incorrect nucleotide base pairing. Okay, incorrect nucleotide base pairing. Okay, is it clear? Hello, clear? எஸ் சார். sir. Okay, DNA polymerase என்ன சொன்னது? நியூக்ளியோடைடு பைண்டிங் பாக்கெட் இருக்கு. ஓகே, டிஎன்ஏ பாலிமரேஸ் நியூக்ளியோடைடு பைண்டிங் பாக்கெட் இருக்குது. அது வந்து 2' OH இன்கமிங் நியூக்ளியோடைடில் 2' OH இருந்தாலே அது வந்து என்னது இங்க ஃபிட் ஆகாது, கரெக்டா ஃபிட் ஆகாது. ஓகேவா? இங்க வந்து இந்த கேட்டலிட்டிக் சைட்ல இந்த பைண்டிங் பாக்கெட்ல அமினோ ஆசிட்ஸ் பெரிய செயின் இருக்கிற அமினோ ஆசிட் இருக்குது. பெரிய என்னது மீன்ஸ் லாங் செயின் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட் ஞாபகம் இருக்குதா? குளூட்டாமேட்டிக் எத்தனை
சைட் செயின் என்னது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? குளூட்டாமேட். குளூட்டாமேட் அமினோ ஆசிட் இருக்கு, அதுக்கு பெரிய சைட் செயின் தான் குளூட்டாமேட்டுக்கு. ஓகேவா? Yes, sir. அந்த சைட் செயினுக்கு எல்லாம் வந்து கரெக்டா இந்த 3' வந்துருச்சுன்னா டிஎன்டிபி வந்துருச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஓகே. ஆனா இந்த ஆர்என்டிபி வந்தாலே அந்த பைண்டிங் பாக்கெட்ல குளூட்டாமேட் அது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு அங்க பைண்டிங் நடக்காது. தட் இஸ் கால்டு ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன். ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? என்ன பாயிண்ட் சொன்னது இங்க? செல்லுல நிறைய ஆர்என்டிபியோட இது என்னது கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஆர்என்டிபி there is a 10-fold higher concentration in RNDP in the cell. 10-fold higher concentration RNDP in the cell then DNTP. DNTP விட RNDP நிறைய இருக்கும். പക്ഷേ RNDPயோட incorporation என்ன சொன்னது? ஆர்என்டிபி நிறைய இருக்கு, ஆனா டிஎன்டிபி கொஞ்சம் தான் இருக்குது செல்லுல. ஆர்என்டிபி ஆயிட்டு கம்பேர் பண்ணும்போது ஆர்என்டிபி தான் நிறைய இருக்குது, ஆனா டிஎன்டிபி கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா வந்து டிஎன்டிபியோட இன்கோர்பரேஷன் வித் டிஎன்ஏ பாலிமரேஸ், டிஎன்டிபி கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இந்த டிஎன்டிபியோட இன்கோர்பரேஷன் வித் டிஎன்ஏ பாலிமரேஸ் இஸ் ஹையர் தென் ஆர்என்டிபி. The incorporation of DNDP is higher than RNDP. Any doubt? Simple சொன்னா DNDP RNDP ஓட கொஞ்சமா செல் இருக்குது, நிறைய மீன்ஸ் நிறைய RNDP தான் இருக்குது, கொஞ்சம் DNDP தான் இருக்குது. அப்ப நிறைய RNDP வந்து தானே இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் பைண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனா இந்த இன்கோர்பரேஷன் ரேட் அதிகமா டிஎன்டிபிக்கு தான். இது கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இன்கோர்பரேஷன் வந்து நல்ல ஹையர் ஃபோல்டு இன்க்ரீஸ் யாருக்கு? இந்த டிஎன்டிபிக்கு தான். அது எப்படின்னு தான் சொன்னது. அது எப்படின்னா ஒரு பைண்டிங் பாக்கெட் இருக்கு, அந்த பைண்டிங் பாக்கெட்ல ஒரு குளூட்டாமேட் பிக் சைட் செயின் உள்ள அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அந்த 3' வந்தா மட்டும்தான் அங்க கரெக்டா பைண்ட் பண்ணும். ஓகே. And the 2' result in the steric clash with the amino acid, that is steric exclusion. The discriminator amino acid, the nucleotide binding pocket discriminator amino acid, this result in the alpha phosphate of the DNDP being displaced. In this state, the alpha phosphate is incorrectly aligned with the 3' of the primer. Okay. And incorrectly aligned with the 3' in the alpha incoming nucleotide ஓட alpha phosphate, incoming nucleotide இங்க யாரு? RNDP. அதோட alpha phosphate என்ன பண்ணிருக்குது? incorrectly aligned ஆயிருக்கு. கரெக்டா அலைன் ஆயிடுச்சுன்னா இந்த கரெக்டா 3' வந்து இங்க அட்டாச் பண்ணணும், இங்க அட்டாக் பண்ணணும், ஆனா இங்க தான் அட்டாக் பண்ணிருக்கு. ஓகே. பிகாஸ் திஸ் இஸ் RNDP வந்து இந்த பைண்டிங் பாக்கெட்ல வந்துருச்சுன்னா அந்த குளூட்டாமேட் பிக் சைடு செயின் இருக்கிற அமினோ ஆசிட் இருக்கிறதுனால இந்த அலைன்மெண்ட் மாறிடும். அதனால கரெக்டா சிந்தசைஸ் நடக்காது. திஸ் இஸ் ஸ்டெரிக் எக்ஸ்க்ளூஷன். அண்ட் முன்னாடி சொன்னது கைனெட்டிக் ப்ரூஃப் ரீடிங். ஓகே. ஓகே. Next class we will discuss all remaining things about the DNA polymerase and DNA damage and DNA repair. Okay, that's all about the DNA metabolism. Then we will move on to the transcription mechanism. Okay, transcription means the RNA from the DNA. After that we will move on the translation. Okay. Have any doubt? You can clear now.